அனைவருக்கும் வணக்கம். இளநிலை பட்டப்படிப்பு 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவத்திற்குரிய பாடப்பகுதி. சாமி சிதம்பரத்தின் அவ்வையும் அதியமானும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள். அரசர் புலவர் நட்பு பற்றி பேசியிருக்கிறாங்க. அதாவது ஔவைக்கும் அதியமானுக்கும் இருந்த ஒரு நட்பு நிலை. அரசர் புலவர் நட்பு அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு சிறந்த ஒரு நட்பு முறையாக இருந்துச்சு. அரசர்கள் புலவர்களை ஆதரிப்பதும் புலவர்கள் அரசர்கள் மீது கொண்ட அன்பு மதிப்பு காரணமாக அவர்களை வாழ்த்தியதும் அதிகமான இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இதில் ஔவைக்கும் அதியமானுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு நிலை பற்றி 3 பாடல்களை எடுத்துக்காட்டாக சொல்லி சாமி சிதம்பரனார் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாரு. ஔவை அதியமான் இவர்களுக்குள் இருந்த நட்பு. ஔவை அதியமான சந்திக்கிறதுக்காக பரிசில் பெறுவதற்காக அவருடைய அரண்மனையில் காத்திருக்கிறாங்க. அந்த காத்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஔவை தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் சென்றால் 2 நாள் சென்றால் பல நாள் சென்றால் கூட அந்த பரிசளிக்கக்கூடிய அதியமானினுடைய முகத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. வரக்கூடிய பரிசிலர்களினுடைய முகக்குறிப்பை அறிந்து அவர்களுக்கு பரிசில் பொருட்களை வழங்குவதில் அதியமான் மிகச்சிறந்தவன். அதனால் நீ வருந்தாத, உன்னுடைய அதாவது உனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா கோட்டிடை வைத்த கவளம் போல அப்படின்னு சொல்கிறாங்க. யானைக்கு அதோடைய தந்தங்களுக்கு இடையில் வைக்கப்பட்ட அந்த கவளம் இன்னும் சற்று நேரத்தில் அதோடைய வாய்க்கு எட்டும். அதுபோல் அதியமானும் உனக்கு உடனடியாக இப்பொழுது பரிசு பொருளை தந்து விடுவான். அதனால் நீ காலம் தாழ்ந்து போகிறதே அப்படின்னு சொல்லி வருந்தாத அப்படின்னு சொல்லி ஔவையார் தன்னுடைய மனதிற்கு கூறியதாக ஒரு பாடல் அமைகிறது. இன்னொரு பாடல் அப்படின்னு சொன்னால், ஔவையார் அதியனை பார்ப்பதற்கு காத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதியமான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னால், வந்திருக்கக்கூடிய அனைத்து பரிசிலர்களுக்கும் பொருட்களை கொடுத்து அனுப்பிவிட்டுட்டு ஔவையார் இன்னும் சில காலம் தன்னுடைய அரண்மனையிலேயே தங்கியிருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையோடு அவருக்கு பரிசில் கொடுப்பதற்கு காலம் தாழ்த்துகிறார். இதனால் கோபமடைந்த அந்த ஔவையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரம்கொள் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றார் எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படிங்கிற ஒரு பாடலை பதிவு செய்கிறாங்க. அதாவது இந்த மரங்களை பற்றி நன்றாக அறிந்த தச்சர்களினுடைய சிறார்கள் தங்களுடைய கைகளில் ஏதாவது ஆயுதங்களோடு ஒரு காட்டுக்கு உள்ளே போனாங்கன்னா அவர்கள் திரும்பும்போது வெறும் கையோடு திரும்புவது கிடையாது. அதுபோல் படித்தவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு மதிப்பு கட்டாயம் உண்டு. எத்திசை செலினும் அத்திசை சோரே. அதனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நீ மனசில் வச்சுட்டு எனக்கு பரிசில் தருவதற்கு நீ காலம் தாழ்த்தி நிற்காதே அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவது போல ஒரு பாடலை பதிவு செஞ்சுருக்கிறார். இன்னொரு பாடலில் ஒரு அரிய நெல்லிக்கனி, அதாவது அதியனினுடைய ஊர் தகடூர், அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் குதிரை மலை. அந்த மலைகளில் அரிய வகை நெல்லி மரம் ஒன்று இருக்கிறது. பழங்கள் நெல்லி பழங்கள் நிறைந்த மரங்கள். அதில் ஒரு மரத்திற்கு ஒரு கனி தான் காய்க்கிறது. அதுவும் பறிக்க இயலாத எட்டாத உயரத்தில் இருக்குது. அந்த நெல்லிக்கனியினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், அது நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கான ஒரு சிறப்பை தரக்கூடியது. அப்போ அந்த நெல்லிக்கனியை பறிப்பதும் அரிது. அதை எப்படி பறிக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய வேடர்களிடம் அந்த அதியமான் கேட்கும்போது, அங்கு விஷம் பொருந்தின வண்டுகள் அதிகமாக இருக்கும். முதலில் அந்த வண்டுகளை அழிப்பதற்கான அந்த மருந்துகளை நாம் தூவ வேண்டும். அதன் பிறகு அங்கு சாரம் அமைத்து அதில் உயரத்தில் ஏறணும். ஏன்னா அந்த மலை பிளவுகளுக்கு இடையில தான் அந்த நெல்லி மரத்தினுடைய கனி இருக்குது. அதனால் அதை எடுப்பது அப்படிங்கிறது எளிதான ஒரு காரியம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் அதியன் தொடர்ந்து அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு அந்த வண்டுகளுக்கான மருந்துகளை வைத்து அவற்றை அழித்துவிட்டு அந்த சாரங்களை கட்டி அதன் பிறகு அதன் மீது ஏறி அந்த நெல்லிக்கனியை பறித்து கொண்டு வருகிறான். அவன் அந்த நெல்லிக்கனியோடு அரண்மனைக்கு திரும்பக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே ஔவையார் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த நெல்லிக்கனி நாம் உண்டு நாம் நீண்ட நாள் வாழ்வதை விட சிறந்த ஒழுக்கங்களையும் பண்புகளையும் இளையோர்களுக்கு கற்றுத்தருகின்ற தொழிலை செய்யக்கூடிய பண்பு நலன் மிக்க இந்த ஔவையார் உண்டால் இன்னும் நம்முடைய அந்த சமுதாயம் வந்து நல் ஒழுக்கத்தோடு வாழும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை அதியன் வழங்கினான் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. இந்த நெல்லிக்கனியை பெற்ற அதனுடைய பயனை அறியாமலேயே நெல்லிக்கனியை வாங்கி உண்ட ஔவையார் அதன் பிறகு அதனுடைய பயனை கூறிய அந்த அதியன்கிட்ட தன்னுடைய நன்றி உணர்வை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் ஒரு வாழ்த்து பாடல் ஒன்றை பாடுறார் அந்த அதியனை வாழ்த்தி. அதாவது நீல மணிமிடற்று ஒருவன் போல் மண்ணுக பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தொழிலை செய்கின்றதா வந்து நம்ம தமிழ் கடவுள்களை சொல்லிடும், படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்லி. இதில் அழித்தல்குரிய தெய்வம் அப்படின்னு சொல்கிறது சிவன். படைக்கப்பட்ட இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் என்றாவது ஒரு நாள் அழிந்தே தீர வேண்டும். ஆகையால் அந்த தொழிலை செய்கின்ற சிவனுக்கு என்றுமே அழிவு கிடையாது. அந்த சிவன் வாழ்கின்ற அந்த வாழ்நாள் நீல மணிமிடற்று அந்த நீலவண்ண கண்டத்தினை உடைய சிவனினுடைய ஆயுட்காலத்தை பெற்று நீ வாழ்க அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து அதியனை வாழ்த்துவதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த 3 பாடல்கள் மூலமாக இந்த ஔவையாருக்கும் அதியமானுக்கும் எத்தகைய ஒரு நட்பு முறை இருந்தது அப்படிங்கிறத சாமி சிதம்பரனார் இந்த